ஒரு ஃபுல் டைம் வாருக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்றத இந்த ட்ரில்லெல்லாம் காட்டலையா? ஒரு ஃபுல் டைம் வார்க்கான தயாரிப்புகள் அப்படின்னு இதை நீங்கள் பார்க்கலையா? அதாவதுங்க, முதல்ல போர் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த போரை வந்து பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி ரஷ்யா உக்ரைனிடம் பாடம் கற்றுக்கொண்டு நாம் போரை தவிர்க்க வேண்டியது இரண்டு நாட்டினுடைய ஆளக்கூடியவர்களது கடமை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்படக்கூடிய சூழல் வந்தால் மக்களை எப்படி தயார்படுத்துவது, ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், அதாவது ஏர் பேஸு, நியூக்ளியர் பேஸு, நாவல் பேஸு, இந்த மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனரிஸு, இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸு, பிஸ்னஸ் அசெட்ஸ், அப்புறம் மக்கள் பொதுமக்களது டார்கெட் எல்லாம் வந்து நம்ம எந்த நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவில் டிஃபென்ஸு தயார் நிலை ஒத்திகை வந்து நடத்தப்படுகிறது. இது ரொம்ப நாள் கழித்து இதை நடத்துகிறோம். இது உண்மையிலே இது மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இது வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தேவை தான். இந்திய மக்களுக்கும் இல்லாமல் இராணுவ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கும், ஏர் பேஸுக்கும், எக்கனாமிக் அசெட்ஸுக்கும், ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸுக்கும், இது பாதுகாக்கக்கூடியவர்களுக்கும் இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம ஸ்டெல்த்து எப்படி வந்து கேமஃப்ளேஜ் பண்ணுறது, எப்படி வந்து இதை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒத்திகை, எப்படி லைட் ஆஃப் பண்றது, எப்படி இருட்டில் ஹேண்டில் பண்றது, எப்படி பகல்ல ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் மக்களை எவாக்குவேட் எப்படி பண்றது, இன் கேஸ் ஆஃப் அட்டாக் வந்து மக்கள் என்ன மாதிரி ஸ்டாக் வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களை தயார்படுத்துவது ஒரு முக்கியமான தேவை. அதை இந்தியா செய்கிறது. அதை வந்து வரவேற்கிறேன். கண்டிப்பாக அது வந்து செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த போர் தேவையா என்ற கேள்விதான் என் மனதில் வந்து அது தொக்கி நிற்கிறது. இந்தியாவிற்கு வந்து மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு, இந்தியாவுக்கு வந்து ரடார் சிஸ்டம் கேப்பபிலிட்டி இருக்கு, பேலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு, ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இஸ் இன் பிளேஸ் இன் இந்தியா. அதாவது கம்ப்ளீட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதனால வந்து இந்த வரக்கூடிய தாக்குதல்களை 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை முடக்குவதற்குரிய பலம் இந்தியாவிடம் இருக்கிறது. 48 ஹவர்ஸ்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நம்ம அழிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ், அதாவது மிசைல் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ், ஃப்ளைட்ஸ், ஏர்பேஸ் லொகேஷன்ஸ், மற்றபடி இந்த மொபைல் லான்ச்சர்ஸ் அண்ட் சப்மரின் லான்ச்சர்ஸ், இப்படி பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸை வந்து 48 ஹவர்ஸில் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவிடம் இருக்கிறது. அதை செய்தால் அது வந்து பாகிஸ்தானை வந்து அந்த 48 ஹவர்ஸ்ல கண்டெயின். இந்த நேரத்தில் பாகிஸ்தானும் அலர்ட்டா இருக்கு. அவங்களும் அவங்களுடைய பாதுகாப்பை பன்மடங்கு அதிகரிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எதிரியை குறைச்சும் மதிப்பிடக்கூடாதுல்ல. 48 மணி நேரம் அப்படின்றது நம்முடைய நார்மலான டைம்ல. இப்போ அவங்களும் அவங்களுடைய முழு ராணுவத்தை திரட்டி வச்சிருக்காங்க. இல்ல, நீங்க அதாவது சொல்றேன், ரெண்டு பேருமே வந்து ஒன்ஸ் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து அது நியூக்ளியர்ல போய் தான் முடியும். அது நியூக்ளியர் அட்டாக்ல வந்து போய் முடியும். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்மகிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தையும் பாகிஸ்தான் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரடார் சிஸ்டம் இருக்கு. என்ன, ரோஹிணி 3D கார் ரடார் சிஸ்டம், பரணி ரடார் சிஸ்டம், அப்புறம் வந்து ஸ்வாட் ஃபிஷ்னு LRTR ரடார் சிஸ்டம், லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரடார், அப்புறம் வந்து அஸ்லேஷா MK1, 2, MK2 கிரவுண்ட் பேஸ் ரடார் சிஸ்டம், ரேவதி ரடார் சிஸ்டம், அப்புறம் கிரீன் பைன் இம்போர்ட்டட் இஸ்ரேல்ல இருந்து BMD ரடார் சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், அதாவது 40 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர், 600ல இருந்து 1000 கிலோமீட்டர், 50ல இருந்து 75 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்த விதமான இன்கமிங் மிசைல்ஸாக இருக்கட்டும், எது வந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான டெரைனாக இருக்கட்டும், அதை வந்து கண்டுபிடிச்சு லொக்கேட் பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு, அதாவது அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம். அப்போ ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. ஆகாஷ் சாம் இருக்கு, 25லேருந்து 30 கிலோமீட்டர் போகும். ஆகாஷ் NG 70 கிலோமீட்டர். ஸ்பைடர் இஸ்ரேலி மிசைல் சிஸ்டம் 15 to 35 கிலோமீட்டர். QR SAM DRDO பண்ணது 30 கிலோமீட்டர். பாரக்
அதே மாதிரி S400 கிலோமீட்டர் போகும், மேக்ஸிமம் 400 கிலோமீட்டர். SU-23 அது ஒன்று 2.5 கிலோமீட்டர். இது மாதிரி வந்து நம்மகிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இதை தாண்டி வந்து பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வந்து நம்மகிட்ட வந்து டெஸ்டட் அண்ட் பார்சியலி டெஸ்டட்னு பார்த்துட்டீங்கன்னா பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து 50 to 80 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல அடிக்கும். அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அது வந்து எண்டோ அட்மாஸ்பியரிக் ஆல்டிடியூட்ல அடிக்கும். அடுத்து கவரேஜ் வந்து டெல்லி, மும்பை இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஜோன்ஸ்ல கவரேஜ் இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி ஆன்டி ட்ரோனு, ஹைப்பர்சானிக் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே மாதிரி டோட்டலா இன்டகிரேட்டட் கவரேஜ். நம்முடைய பாதுகாப்பு துறையினுடைய வலிமை என்ன, நம்ம ராணுவம் உட்பட வலிமை என்ன அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆனா இது இந்த நேரத்துல ஒரு போரை திணிச்சிருக்கு. இது போரா அப்படின்னு தெரியாது, ஏன்னா இந்தியாவுடைய அட்டாக்கை பொறுத்து தான். எந்த இடத்துல இதை போரா பாக்குறீங்க? இல்லைங்க, இது வந்து ஒரு சின்ன பொறி இருந்தா போதும், ஆரம்பிச்சிருச்சுன்னா அது போரில் தான் போய் நிற்கும். ஏன்னா அந்த ப்ரிப்பேர்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய தேவை எங்க இருக்கிறது? நுழைந்த தீவிரவாதிகளை இன்னும் நம்ம பிடிக்கவே இல்லை. அப்ப அவர்கள் மேல வந்து பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றத நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு ஓப்பனா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாடும், இந்தியாவும் பாகிஸ்தானும், இப்ப பாகிஸ்தான்லயும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு, நசார் இருக்கு, அப்தாலி இருக்கு, கஸ்னாவி இருக்கு. அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா சஹின் 1 இருக்கு, சஹின் 2 இருக்கு, சஹின் 3 இருக்கு, கௌரி மிசைல் வச்சிருக்காங்க, குரூஸ் மிசைல்ஸ் அவங்ககிட்ட இருக்கு, பாபர் இருக்கு, ராட் இருக்கு, இப்படி மாதிரி எல்லாமே இருக்கு. அப்ப இத்தனை மிசைல்ஸ் வச்சுக்கிட்டு இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, விளைவுகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு என்ன, இதனால் ஏற்படக்கூடிய மக்களது கேசுவாலிட்டி என்ன, இதனால் ஏற்படக்கூடிய இது வந்து நம்ம உக்ரைன் ரஷ்யாவிட இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, கேட்போம். போரை வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். கேட்போம் சார், நிறைய கேள்வி இருக்கு. திரு டால்ஃபின் ஸ்ரீதர், ஒரு சின்ன தீப்பொறி போதும், மேபி அது நடந்த பகல்காம் அட்டாக்கா கூட இருக்கலாம். அந்த தீப்பொறி ஆரம்பிச்சா இது அணு ஆயுதத்தில் தான் போய் நிற்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஒரு ஃபுல் டைம் வார்க்கு தான் போகிறோம். இல்லை, இன்றைக்கு நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த ஒத்திகை கூட, பயிற்சி கூட, ட்ரில் கூட போர் வருவதற்கான ஆயத்தமான நடவடிக்கையோ அல்லது போர் முழக்கமோலாம் இல்லை. இது ஒரு விழிப்புணர்வு, மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஒரே நேரத்தில் பல செய்திகளை உலக நாடுகளுக்கும் நம்ம எதிரி நாடுகளுக்கும் நம்ம மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு ட்ரில்லாக தான் நாளைக்கு நடக்க இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, இளைஞர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கட்சியினுடைய தலைமை கூட இன்றைக்கி அறிவுறுத்தியிருக்காங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாமளும் கூட அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒத்திகையில் கலந்து கொண்டுங்கன்னு. இது 71க்கு பிறகு நாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரெண்டு ஜென்ரேஷன், கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு பிறகு இப்படி வந்து ஒரு சிவில் ஒத்திகை நடக்குது. அது உண்மையிலே நமக்கு வந்து புதுமையாக இருக்குது. ஆனால் இது ஏதோ போருக்கான தாக்குதல், இது ஆரம்பித்தாலே உடனே அணு ஆயுதத்தில் போய் முடிஞ்சிடும், இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாட்டுக்கும் தெரியும், எதிரி நாட்டுக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த 2019க்கு பிறகு கிட்டத்தட்ட 6 வருஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஒரு சுற்றுலா வந்து அதிகமாக சுற்றுலாவினுடைய பயணிகள் அதிகரிக்கிற ஒரு அமைதியான, அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குற, வியாபாரத்திலேருந்து எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல பிரதேசமாக காஷ்மீர் அனைவரும் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு முன்னேறி இருந்துச்சு. இது பாகிஸ்தானுக்கு அவருடைய கண்களை உறுத்தி இருக்கிறது. அது உலகத்திலே நாம் இன்றைக்கி 5வது பொருளாதார இடத்துல வந்திருக்கிறோம். பாகிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 2 நாள் இல்லை, 48 மணி நேரம் இல்லை. வாஜ்பாய் அவர்களிடம் ஒரு தடவை கேட்டாங்க, மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி சொல்கிறாரு, நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடினால் அவங்க காஷ்மீரை இன்று மாலை சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளார காஷ்மீரை கூட அவங்க வந்து வெற்றி பெற்றுடுவோன்னு எடுத்துடுவோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அட்டல்ஜி சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் காஷ்மீரை வேணால் சாயந்தரத்துக்குள்ளார எடுத்துக்கலாம், நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்குள்ளார பாகிஸ்தானோட நாடே உலக வரைபடத்தில் இருக்காது, அந்த அளவு வல்லமை உடைய நாடாக தான் பாரதம் இருக்குதுன்னு அன்றைக்கே சொன்னார். அதன் பிறகு இன்றைக்கு 11 ஆண்டு காலமாக நம்மளுடைய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியின் கீழே எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பில் வலுவாக இருக்கிறோம், ஆத்ம நிர்பரில் நம்ம தயாரிக்கிறோம், இராணுவத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறோம், இராணுவ உபகரணங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இது உலக நாடுகளுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனால தான்
பாகிஸ்தானில் இன்றைக்கி வருகிற காணொலி எல்லாமே பாருங்கள், பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு காணொலி வருது. எல்லாமே இன்றைக்கி போர் வேணுமானா போர் வேண்டான்றாங்க, இராணுவத்துக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கான்னா இல்லைன்றாங்க. அந்த நாட்டினுடைய தளபதியே இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பமே அங்கே இல்லையே, முனீருடைய குடும்பமே அங்கே இல்லை. காரணம் என்ன? அவரே நம்ப தயாராக இல்லை அந்த நாட்டை.